Hello all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம ஒரு GS ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். அதாவது ஸ்டடி பிளான் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். 120 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதே போல உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூலும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி எதுக்காக அப்படின்னா இன்னும் லிமிட்டட் டேஸ் பீரியட் தான் இருக்குது. அந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீரியட்ஸில் என்னால் நான் இப்போ தான் நியூ டு டிஎன்பிஎஸ்சி புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் சக்ஸஸ் ஆக முடியுமா, அப்போ ஜிஎஸ்ல என்னால் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம். அந்த லிமிட்டட் டைம் பீரியட் டியூரேஷனுக்குள்ளே என்னால் 6 to 12th இருக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் என்னால் படிக்க முடியல. அப்போ எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதை படித்தாலே போதும், நீங்கள் நிச்சயமாக எக்ஸாமில் இதுலேருந்து நீங்கள் 65+ எடுக்க முடியும். அதுக்கான ஒரு ஷெட்யூல் இங்க நான் கொடுத்துருக்கேன். அதாவது இது வேர் டு ஸ்டடி இதுலயே இருக்கு. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறோம்னா, இப்போ எக்ஸாம் நெருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்கான், எதுல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன அதெல்லாம் நம்ம திருப்பி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே கிட்டத்தட்ட எத்தனை லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 42 லெசன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் மொத்தம் 6 யூனிட்ல நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதே போல் யூனிட் 5, யூனிட் 6, எக்கனாமி, பாலிட்டி இது அத்தனையுமே சேர்த்து நம்ம படிக்கக்கூடிய லெசன் 42. நீங்கள் எனக்கு எப்படி படிக்கணும்னு அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஸ்கூல் வைஸ் போக தெரியல, அதே போல் எனக்கு இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு வேர் டு ஸ்டடி எனக்கு கிடைக்கல, வேர் டு ஸ்டடி இருந்தாலும் என்னால் எல்லா டாபிக்ஸையும் எல்லா லெசனையுமே என்னால் அதில் இருக்கிறத எக்ஸாம்குள்ளே படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு டவுட்டாக இருக்கு. என்னால் நான் கொஞ்சம் மெதுவாக தான் நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கக்கூடிய டைம்ல என்னால் ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தமிழை மட்டும் முடிச்சுப்போம், தமிழ் மேக்ஸ் ஓரளவுக்கு பார்த்தாச்சு, ஜிஎஸ் ஒரு 2 யூனிட் நம்ம படிச்சா போதும், மீதி யூனிட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி யோசிக்காம அந்த ஜிஎஸ்ஸையும் எப்படி நம்ம முழுமையா படிக்கலாம் அப்படின்னா இந்த 42 லெசன் மட்டும் நீங்க இருக்கக்கூடிய டியூரேஷனுக்குள்ள நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இதுல இருந்தே உங்களுக்கு அதிகப்படியான 60ல இருந்து 65 கொஸ்டின்ஸ் நம்மளால நிச்சயமா இதுல இருந்தே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப அந்த 65+ எடுக்கிறதுக்கு இந்த லிமிட்டட் டைம் டியூரேஷனுக்குள்ள நான் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பக்காவா உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னன்னா வேர் டு ஸ்டடி. அப்போ இந்த லெசன் உங்களுக்கு எந்த யூனிட்ல இருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதுக்கான என்னென்ன புக்ஸ் நான் பார்க்கணும். அப்போ ஹிஸ்டரி படிக்கணும்னா ஹிஸ்டரிக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன புக் என்கிட்ட இருக்கணும், அதே போல பாலிட்டிக் என்னென்ன புக் இருக்கணும், அதே போல எக்கனாமிக் என்னென்ன புக் இருக்கணும், இந்த புக்ஸை வச்சு அந்த புக்ஸுக்குள்ள எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கறதையும் நான் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டீடைல் கிளியர் கட் ஐடியாவா இருக்கும். ஜிஎஸ் நம்ம எப்படி ஈஸியா கிராக் பண்ணி அதுல எப்படி நம்ம மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றது. ஸ்மார்ட் அண்ட் ஈஸி ஸ்டடி பிளானை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது மொத்தம் நம்ம சிலபஸ் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிலபஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 இது ரெண்டுக்குமே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். இது எஸ்பெஷலி குரூப் 4க்காக மேக் பண்ணது. குரூப் 2ல அடிஷ்னலாக இன்னும் ஒரு 10 டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த சிலபஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 6 யூனிட்ஸ் நம்மளுக்கு ஜிஎஸ்ல இருக்கும். அந்த 6 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க அப்ரோச் பண்றது 5 யூனிட்ஸ் மட்டும் நீங்க தரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி என்னால 5 யூனிட்ஸ் பண்ண முடியலனாலும் 4 யூனிட்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி அந்த 4 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த 4 யூனிட்ஸை நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வருதோ அந்த யூனிட்ஸை நீங்க தரவா படிச்சிருக்கணும். நான் சொன்னது கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டியது 6th யூனிட், 5th யூனிட், 4th யூனிட் அண்ட் 3rd யூனிட். இந்த 4ம் நீங்க தரவா படிச்சிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். சரி இல்லை ஓகே நான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னாலும் ஓகே தான். இதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு நான் இப்போ 3rd யூனிட் முடிச்சிட்டேன், 4th யூனிட் முடிச்சிட்டேன், 5 போய்கிட்டு இருக்கு, 6 எனக்கு இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு, நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த டாபிக் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷெடியூல் இருக்கக்கூடிய அந்த 42 லெசன் நீங்கள் படிச்சுட்டாலே உங்களுக்கு 60 கொஸ்டின் அதுல இருந்து தான் சுற்றி கேட்பான், வளைச்சு கேட்பான். டைரக்டாக கேட்க மாட்டாங்க,
கேட்பாங்க. நம்ம படிச்சதுல இருந்தே தான் வரப்போகுது. ஆனா அதை வந்து அவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணி இன்டைரக்டா கேட்கறான், அந்த ட்விஸ்ட்டை நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 65+ நிச்சயமா தோன்றலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய கேட்கக்கூடிய அந்த யூனிட்ஸை கவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்கனவே லாஸ்ட்ல நம்மளோட சேனல்லேயே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஸோ எப்படி படிச்சா நம்ம 75+ எடுக்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்க பார்க்கலனாலும் அது கீழே பின் பண்றேன். ஸோ அதையுமே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் ஷெடியூல் வந்து கிடைக்கும். சரி, இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்து 3 யூனிட்ஸ் முடிச்சிட்டேன், 4th யூனிட் முடிச்சிட்டேன், ஸோ 5th யூனிட் முடிச்சிட்டேன் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக தரவு பண்ணிட்டு போகணும். இதெல்லாமே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இப்போ நான் அந்த செலக்டிவாக கொடுக்கக்கூடிய 42 தானா, இது மட்டும் தானா, இதுல இருந்தா கொஸ்டின் வருமா அப்படின்னு நிறைய பேர், இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னும் இருக்கக்கூடிய லிமிட்டட் டேஸ்ல, ஸோ இன்னும் எனக்கு 100 நாள் தான் இருக்கு. அந்த 100 நாளுக்குள்ள நான் வந்து ஜிஎஸ் முடிக்கணும், என்னால முடிக்க முடியாது, நான் வந்து இந்த டாபிக் இந்த போர்ஷன்ஸ் நான் விட்டுறேன், நான் வந்து அப்படின்னு இருக்கவங்க இந்த டாபிக்ஸை தரவு பண்ணிட்டு போங்க. இந்த 42 லெசனையும் தரவு பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அந்த 42 லெசன்ல இருந்து எப்படி சுத்தி எங்கிருந்து கேள்வி கேட்டாலும் நூக் அண்ட் கார்னர்ல இருந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க தரவு பண்ண வேண்டிய இந்த 42 லெசன். ஸோ எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கனாலும் ஓகே தான், எல்லாத்தையும் நீங்க ஒரு வாட்டி படிச்சிட்டீங்க, அதுல எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை நம்ம தரவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த 42 லெசன் நீங்க தரவு பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போவோம், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷெடியூல்ல ஃபர்ஸ்ட் நான் காட்டுறது வந்து உங்களுக்கு யூனிட் 3 தான் காட்டுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து சயின்ஸும் அண்ட் ஜியாகிரபி, இது ரெண்டுமே நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ டோட்டலாவே அதுல நம்மளுக்கு வரக்கூடியது 10 கேள்விகள் வரும். அப்போ 75ல அந்த 10 ஒரு ஓரமா வச்சிருங்க. ஸோ அந்த 10க்கு நான் அப்புறமா வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அப்ப மீதி இருக்கக்கூடிய 65, ஸோ அந்த 65 கேள்விகளை நம்ம எப்படி எந்த லெசன்ல மேற்கொண்டு படிக்கிறது. அப்ப அந்த 65 கேள்விகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூனிட் 3 பார்க்க போறோம். இந்த யூனிட் 3ல நம்ம டோட்டலா இப்போ இந்த ஷெடியூல்ல வந்து இந்த ஸ்டடி பிளான்ல வந்து நீங்க படிக்கக்கூடிய லெசன் டோட்டலாவே 42 ஃப்ரம் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, அதே போல யூனிட் 6, இந்த 4 யூனிட்டுக்குமே நீங்க படிக்கக்கூடியது மொத்தமே 42 லெசன் தான் படிக்க போறீங்க. அது எப்படி 4 யூனிட்டுக்கு 42 லெசன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து 4 ஸ்டாண்டர்ட் கவர் ஆகும். ஸோ 6th வரும், 7th வரும், 9th வரும், 12th வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுக்கே ஒரு டாபிக்கே நம்ம 4 லெசன் படிக்கிற மாதிரி வரும். அதே போலதான் எல்லாமே. ஸோ அப்போ அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நம்ம சின்னதா வந்து எது வந்து அதிகப்படியான கண்டென்ட் இருக்கு, எந்த லெசன் வந்து இதுக்கு போதுமானது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டுமே நீங்க படிச்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் நம்மளுக்கு இப்போ ரெண்டையுமே மர்ச் பண்ணி தான் யூனிட் 3 கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸ்ல. அப்போ அந்த ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல நீங்க மொத்தமாவே படிக்கக்கூடிய லெசன் வந்து இந்த ஷெடியூல் படி 12 முக்கியமான லெசன்கள் இருக்கு. அந்த 12 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். அதே போல வந்து இந்த 12 லெசன்ல இருந்து இந்த யூனிட் 3ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எவ்வளோ 10 கொஸ்டின்ஸ். அந்த 10 கொஸ்டினும் நம்ம வந்து தரவா இருக்கணும். இப்போ அதுலயே ஒவ்வொரு யூனிட்ல நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. அப்போ அதிகப்படியா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 10 கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு யூனிட்டுக்கு 1ன்னா கூட 6 வரும். ஸோ அதிகப்படியாக வந்து ஒரு 10 இல்லை 8 இல்லை வந்து அந்த மாதிரி அவன் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஆனால் நிச்சயமா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ அப்போ 9 கொஸ்டின், இப்போ இதில் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய 9 கொஸ்டினும் ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம்ல இருந்தா வரப்போகுது. ஸோ அப்போ அந்த 9 கொஸ்டினும் நம்ம எதுல இருந்தா பார்க்க போறோம், இந்த யூனிட்ஸ்ல இருந்தா வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. ஸோ அந்த ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டுமே இதில் கம்பைன் ஆகி தான் இருக்கும். இப்போ 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் முக்கியமானது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஐஎன்எம் இது கவர் ஆயிடுது. ஸோ 10ஆம் நூற்றாண்டுல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு 10th ஹிஸ்டரி யூனிட் 5ல உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்டடியில உங்களுக்கு அந்த லெசன் எங்க இருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுதுன்னு முதற்கொண்டு வேட் ஸ்டடியுமே இதுல ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு இதை வச்சுட்டு நீங்க படிச்சுட்டு ஸோ இந்த லெசன் இன்னைக்கு முடிச்சிட்டோம், நாளைக்கு இந்த லெசன் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா அதை வந்து மென்ஷன் பண்ணி டிக் பண்ணி மார்க் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு லெசன், ஒவ்வொரு லெசனை நீங்க இப்படி முடிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு போட்டிருக்க லெசன்ஸ் 42 லெசன் தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் 100 நாட்கள் இருக்கு. அந்த 100 நாட்கள்ல அந்த 42 லெசன் நம்மளால முடிக்க முடியாது, நிச்சயமா முடிக்கலாம். அந்த 42 லெசன்ல தான் நம்ம 65+ கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணவும் முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஹிஸ்டரியில அப்போ நம்ம இந்த ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன புக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து நம்ம செலக்டிவா பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம 10th 6th to 10th அதுல அதிகமா தேவைப்படுறது 6th 9th அதே போல 7th
இந்த 4 ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ 10th தேவை, அதே போல் 9th ஒரு லெசன் மட்டும் கவர் ஆகுது. அண்ட் 7th and 6th அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6th தான் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம், பேரரசுகளின் காலம், குப்தர்களாக இருக்கட்டும், டெல்லி சுல்தான்களாக இருக்கட்டும், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்களாக இருக்கட்டும், தென்னிந்திய அரசுகள். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் கவர் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு 6th 7th இதில் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதே போல் அந்த ஐஎன்எம் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம ஃபுல்லாகவே 10th தான் நம்மளுக்கு இந்த ஐஎன்எம் கவர் ஆகும். ஸோ காலினத்திற்கு எதிரான இந்திய தேசிய இயக்கங்கள் ஐஎன்எம்ல தான் கவர் ஆகுது. ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழக தொடக்க கால கிளர்ச்சிகளும் ஐஎன்எம்ல தான் வருது. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதே போல நம்மளுக்கு நிறைய தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைவர்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த 10th தான் கவர் ஆகுது. அப்போ ஐஎன்எம் நம்ம முடிக்கணும் அப்படின்னா 10th ஒரு புக் நம்ம முடிச்சிட்டோம்னாலே போதும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 6th 7th இந்த ரெண்டையும் முடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆயிரும். இப்போ இதுலயே வந்து பல தலைவர்கள் நம்மளுக்கு சிலபஸ்ல நம்மளுக்கு நிறைய தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள், ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, அதே போல அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்த 10thலயே வந்து உங்களுக்கு ஐஎன்எம்ல எல்லாத்துலயுமே கவர் ஆயிரும். பல தலைவர்கள் உருவாதலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே தான் இந்த தலைவர்கள் உருவாக்கத்திலே வந்து யூனிட் 6லயே நம்மளுக்கு இதுலயே கவர் ஆகும். அப்போ நம்ம இதை படிச்சுக்கிட்டாலே இந்த ஐஎன்எம்ல இருந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிட் 6லயே நம்மளுக்கு சிலபஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வந்துடும். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிலபஸ்லேயே நீங்கள் யூனிட் 6லயும் பாதி முடிச்சிடலாம். இப்போ யூனிட் 6ல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கவராங்க? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் இயக்கங்கள், அதே போல வந்து மாற்றங்கள், இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஐஎன்எம்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் இதை படித்தாலே நீங்கள் ஒரு 2 யூனிட் உங்களுக்கு இதுல இருந்தே வந்துடும். இப்போ ஹிஸ்ட்ரியும் படிச்சுக்கலாம், அதிலே 3rd யூனிட் நம்ம இதிலே படிச்சுக்கலாம், 6th யூனிட் இதிலே படிச்சுக்கலாம். அப்போ நம்ம 2 யூனிட்டுக்கு நம்ம இவ்வளோ தாங்க படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு இவ்வளோதான், மீதி வந்து ஐஎன்எம் இவ்வளவுதான். இப்போ ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமா படிக்க வேண்டியது தென்னிந்திய அரசுகள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், பேரரசுகள்ல குப்தர்கள் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதே போல சிந்துவெளி நாகரிகம், அதே போல தொடக்க காலத்தில் சமூக பண்பாடு எப்படி இருந்துச்சு, இது 9thல மட்டும்தான் கவர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 3rdக்கும் அதே போல 6thல பாதி போர்ஷன்ஸும் உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிருது. சரி, அடுத்தது இந்த 6thல மீதி இருக்கக்கூடியது எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம், தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடிலேயே வந்துடும். ஸோ அது போக மீதி இருக்கிறதெல்லாம் சங்க காலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கியம், திருக்குறள் பத்தினது தான் ஃபுல்லா இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம எதுல படிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பொது தமிழ் படிப்போம் இல்லையா, அந்த பொது தமிழ்ல நம்ம 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து தான் அந்த அக்காலம் முதல் இக்காலம் வரையான சங்க கால இலக்கியங்களை நம்ம கவர் பண்ணிருப்போம். பிளஸ் நம்ம திருக்குறளும் பார்த்திருப்போம். சோ திருக்குறள் பாத்தீங்க, அப்ப தமிழும் திருக்குறள் பிளஸ் இந்த ஐஎன்எம் நம்ம ஏற்கனவே இந்த ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருந்தோம் இல்லையா. சோ அது 3 மட்டுமே பார்த்தாலே நமக்கு 20 क्वेश्चन இதுல இருந்தே வந்துருது. அப்ப இந்த ஒரு 12 டாபிக் நம்ம படிக்கும் போது நம்ம வந்து யூனிட் 6ஐயும் கவர் பண்ணிடுவோம். அப்ப மீதி இருக்கக்கூடியதை நம்ம இலக்கியம் படிக்கும் போது அதுலயே தமிழ் பாதி கவர் ஆயிரும். பிளஸ் திருக்குறள் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன டவுட் கேட்கறீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிலபஸ்ல. அந்த அதிகாரங்கள் மட்டும் பார்த்தாலே இந்த யூனிட் 6க்கு போதுமானதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவே போதுமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் டிஎன்பிசி வரைக்கும் நம்ம என்ன தமிழ்ல திருக்குறள் படிக்கிறோமோ அதுதான் வந்து ஜிஎஸ்லயும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த யூனிட் 8 யூனிட் 9ல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே பேசிஸ்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த லிமிடெட் போர்ஷன்ல எதையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்குறள் இந்த யூனிட்டுக்கு நீங்க படிக்கிறீங்க முதல்ல நம்மளுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களை நீங்க தரவா முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை டைம் இருக்கு, நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ்ல 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் நம்மளுக்கு சிலபஸ்ல தமிழ்ல கொடுக்காத அதிகாரங்கள் இருக்கும் இல்லையா, சாதையும் ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. சோ அப்ப நம்ம ஃபுல்லாவே இந்த யூனிட்டையும் கவர் பண்ணி முடிச்சிடறோம். சோ அப்ப இதுக்கு புக்ஸ் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தா ஐஎன்எம்க்கு நம்ம ஏற்கனவே எங்க மேல கொடுத்தாச்சு என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு. மீதி நம்ம படிக்க வேண்டியது தமிழ்ல 6ல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும் நம்ம படிக்க போறோம். சோ இதுக்கு இந்த திருக்குறளுக்கு முக்கியமா நீங்க பிரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அந்த 20 அதிகாரத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் 10வது வரைக்கும் நம்ம மீதி கவர் ஆகாத நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அப்போ 2வது யூனிட்டும் நம்ம 3வது யூனிட்டும் 6வது யூனிட் கவர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 4வது யூனிட் இந்திய ஆட்சியல். ஸோ இந்திய ஆட்சியல் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து 15 கேள்வி வந்து இதுல இருந்து வருது. அப்போ முக்கியமான டாபிக் இதுதான். அப்போ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எதுல இருந்து கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி, இந்திய அரசியல்ல வந்து நம்ம மொத்தம் படிக்கக்கூடியதை 10 லெசன் தான் படிக்க போறோம். இப்போ நான் எழுதியிருக்கிறதே உங்களுக்கு ஆர்டரா 10th 9th 8th 7th 6th இப்படிதான் வந்து ஹையர் கிளாஸஸ்ல இருந்து நான் லோவர் கிளாஸஸ்க்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன். இந்த இதை ஃபாலோ பண்ண முடியல, நான் வந்து சின்ன கிளாஸஸ்ல இருந்து போனாதான் எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எடுத்ததுமே 10th வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க கீழே இருந்து கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 6th முடிங்க, அதுக்கப்புறம் வந்து 9th முடிங்க, 10th முடிங்க.
ஸோ இந்த ஷெடியூல் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் எதை எதை டெய்லி படிக்கிறீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த லெசன் முடிஞ்சிச்சா, மாநில அரசு 11th முடிஞ்சிச்சு, அதேபோல் 9th மனித உரிமைகள் முடிஞ்சிச்சு. ஸோ இதை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே இந்த பாலிட்டி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 10th பாலிட்டி. அதாவது 10th சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் உங்களுக்கு கவர் ஆகுது இந்திய அரசியலமைப்பு, அதோட முகவுரை, அதோட கூறுகள் எல்லாமே இதிலே வந்துருது. அப்போ நம்ம இதுக்கு பாலிட்டிக்கு தேவையான புக்ஸ் அப்படின்னு பார்த்தா, புக்ஸ் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தா, பாலிட்டி அதிகமாக வந்து உங்களுக்கு 11th நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. 11th and 12th என்ன கவர் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். அப்போ இதில் வந்து நீங்கள் பாலிட்டி வந்து அதிகமாக 11th நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ 11th பாலிட்டி யூனிட் 2 மாநில அரசு, அதே போல் பாலிட்டி யூனிட் 4 and 7 2 யூனிட் உங்களுக்கு இருக்கும் 11th. அதில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அதே போல் நிதித்துறை, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூனிட் 4 and யூனிட் 7 வந்து கவர் ஆகுது. அப்போ 11th இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் 10th வரும்போது இந்திய அரசியலமைப்பு அந்த முகவரை பார்த்துடலாம். அதே போல் யூனிட் 2 நடுவண் அரசு, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றிய நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றம் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே நம்மளுக்கு நடுவண் அரசுக்குள்ளேயே வந்துடும். அடுத்து யூனிட் 3 10th மாநில அரசு, இதில் மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்ற அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறது கவர் ஆயிரும் இந்த லெசனில். அதே போல் 9th அடுத்தது வரும். ஸோ 9th தான் வந்து உங்களுக்கு 4 லெசன் வருது. 9th வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அதே போல் யூனிட் 5. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா அரசாங்க அமைப்புகள் என்னென்னா, மக்களாட்சி எப்படி இருக்குது, அதே போல் யூனிட் 2 தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்தக்குழு என்னென்ன அப்படின்ட்டு. அதே போல் யூனிட் 3 and யூனிட் 4ல் மனித உரிமைகள் மற்றும் அரசாங்க வகைகள். இந்த உரிமையில் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, நிறைய உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது குடியுரிமை என்னென்ன, அதே போல் வந்து உரிமைகள்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா குடியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிரும். ஸோ மனித உரிமைகள்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். அது வந்து நம்ம பார்த்தோம்னா 9th கவர் பண்ண போறோம். 9th யூனிட் 3 and 4. அதே போல 9th 5th லெசன் உள்ளாட்சி அமைப்புகள். அடுத்து 11th 2 ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து 6th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லெசன் தேசிய சின்னங்கள் என்னென்ன, அதே போல இந்திய அரசு அமைப்பு சட்டங்கள் என்னென்ன, அது வந்து யூனிட் 1 and 2ல உங்களுக்கு செகண்ட் டேர்ம்ல கவர் ஆகுது. ஸோ இதை மட்டும் முடிச்சாலே நம்மளுக்கு பாலிட்டி முடிஞ்சிடும். ஸோ இதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒரு 2-3 டாபிக் வந்து நம்மளுக்கு புக்ல இருக்காது பாலிட்டிக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த்ல படிங்க, நான் வேற சோர்சஸ்ல படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்காது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயோக்தா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் படிக்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இது அவைலபிளாக மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசியில் வெளியிட்ட அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலே உங்களுக்கு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்கிறேன், நம்ம புக்கில் இல்லாத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் சோர்சஸ் இருந்து தேடி படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிட்டு அதுக்கு மேற்பட்டு நீங்கள் வேற எந்த அவுட்டர் சோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் வருதோ, இப்போ இதுக்கு இந்த ஆன்சர் இல்லை, இதுக்கு இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த புக்கில் இல்லை அப்படின்னா அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் அவங்க போவாங்க. ஸோ ஆன்சர் கீ ரெடி பண்ணுறவங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது கொடுத்துருக்கோமா, கவர்மெண்ட் மெட்டீரியல் இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம், அப்போ அதில் என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கில் இருக்காத டாப்பிக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிருங்க. ஸோ இது வந்து முக்கியம். ஸோ இதை வந்து படிச்சாச்சு. அடுத்தது பாலிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ பாலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 3 புக்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். 11th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 6th மட்டும் நம்மளுக்கு ஒரு டேர்ம் தேவைப்படுது. ஸோ இது வந்து பாலிட்டி இந்திய ஆட்சியல் நம்ம புக்ஸ் டு ஸ்டடி முடிச்சாச்சு. அதே போல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம என்னென்ன பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்து எக்கனாமி. இந்த எக்கனாமில வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு இந்த எக்கனாமில நம்மளுக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த எக்கனாமில கொஞ்சம் ஜாஸ்தியாக படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ 20 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு லெசன்ல இருந்து படிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் நம்ம இந்திய பொருளாதாரம் படிக்க போகிறோம். அதே போல் வந்து 2 விஷயம், அந்த 2 என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸும் இதில் தான் வருது, அதே போல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகமும் இதில் தான் வருது. அப்போ தமிழ்நாட்டை பற்றின ஃபுல் டேட்டா வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ அந்த ஃபுல் டேட்டா தெரிஞ்சுக்க நம்மளுக்கு எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் நாங்கள் அந்த யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன புக்ஸ் டு ஸ்டடி, அப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்க்கு உங்களுக்கு 12th 10th தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு லோவர் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருக்காது. ஸோ நம்மளுக்கு 12th 11th இருந்து அந்த பாலிட்டி அண்ட் எக்கனாமி வந்திருக்கும். அதே ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து 6, 7, 8, 9 இதுல இருந்தா கவர் ஆகும். ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 and 9 இது 2ல தான் உங்களுக்கு ஐஎன்எம் வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டாபிக், அதாவது எக்கனாமிக் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகப்படியாக கேட்டிருக்காங்க, அப்போ அந்த புக்ஸை அந்த ஸ்டாண்டர்டை அந்த லெசனை நம்ம எப்படி கிளியர் கட்டா தரவு பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த எக்கனாமியாக இருக்கட்டும் இல்லை பாலிட்டியாக இருக்கும் உட்காந்து படிப்பாங்க, வாங்குவாங்கன்னு படிப்பாங்க. ஆனால் படிக்கிறது எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா லோவர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க.
இப்போ 6th 7th 8th அதை வந்து எக்கனாமிலையும் பாலிட்டிலையும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. 10th வந்து ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் அதிகப்படியாக 11th இருந்து 12th இருந்து கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல ஸ்டக் ஆகி உட்காந்துடுறோம். இதே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம் எல்லாம் வந்துட்டு 12th இருந்து படிப்பாங்க. ஆனால் அவன் எடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து 10th இருந்து நம்மளுக்கு எடுப்பான். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு லேக் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த புக்ஸ் டு ஸ்டடி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க, இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதுல வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஸ்டாண்டர்டை ஃபர்ஸ்ட் நீங்க தரவு பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றது, இதை மட்டும்தான் படிச்சா நம்ம வாங்கிடுவோமா அப்படின்னு கேட்டா வாங்கிடலாம். இந்த புக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா நம்ம இருக்கக்கூடிய நாட்களை நீங்க எந்த போர்ஷனையும் ஒமிட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது இம்பார்ட்டன்ட்டா ஃபர்ஸ்ட் சொல்றோம். நம்ம ஸ்கூல்லையுமே நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் தரப்படுவோம். அதை படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ் மற்ற போர்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்க்க தான் செய்வோம். அப்போ அதை ஒமிட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே தரவா இருக்கணும். இதுல இருந்து நம்மளுக்கு 60 கொஸ்டின் கேட்கறாங்க போது அப்போ இதை தானே நம்ம தரவு பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்க்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அதோட வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு நான் பக்கத்துலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக். அப்போ எக்கனாமியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 12th தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். 12th யூனிட் 1 இதில் 12th உங்களுக்கு நிறைய இன்னொரு யூனிட்டுமே உங்களுக்கு இதில் 12th வந்து வரும். ஸோ அதை விட இந்த யூனிட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால இந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அப்போ 12th நீங்கள் படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எக்கனாமியில் பொருளாதார மேம்பாட்டு மற்றும் திட்டமிடுதலும். இதுதான் முக்கியமான லெசன். இதுல இருந்து நம்மளுக்கு போன டிஎம்பிசியில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த லெசன் முக்கியமாக ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே படிக்க வேண்டியது எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 5th இதை படிக்க வேண்டியது. அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வந்து இந்திய பொருளாதாரம். அதே போல யூனிட் 8 இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னும் பின்னும் பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு. சோ இந்த பொருளாதாரம் மற்றும் இந்த வளர்ச்சி நிர்வாகத்துல தெளிவா இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இந்த நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த எக்கனாமியை படிக்கிறீங்களோ அந்த எக்கனாமி நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்க்கிறோம். சோ இங்க கொடுத்துருக்கான், சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க. யாருடைய பொருளாதாரம்? தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை அவன் கேட்கல. அப்ப இந்திய பொருளாதாரம் தான் அவன் கேட்டிருக்கான். அதே போல வளர்ச்சி நிர்வாகம்னு பார்க்கும்போது நம்ம இது ஓவராலா இந்தியாவுக்கு பார்க்க தேவையில்ல, தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் மட்டும் படிச்சா போதும். நிறைய பேர் தமிழ்நாட்டை விட்டு அடுத்தது எல்லாமே பாக்குறீங்க இந்த வளர்ச்சி நிர்வாகம்க்கு. ஸோ மற்ற மாநிலங்கள்ல வளர்ச்சிகள் எப்படி இருக்கு, அங்க என்ன கிடைக்குது, ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அப்ப இதுல படிக்கக்கூடியதுல மட்டும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அந்த டிஃபரன்ஸை நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. அதே போல எக்கனாமி முடிஞ்சிருச்சு. அடுத்து 10th பாத்தீங்கன்னா சோஷியல் நம்ம கவர் பண்ண வேண்டியது யூனிட் 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். இது யூனிட் 1ல நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து நான் வந்து 10th மட்டும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு 1 2 3 4 அப்படின்னு நான் வந்து ஸ்டாண்டர்டை மட்டும் தான் குரூப் பண்ணிருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் வந்து இதுல 2 லெசன்ஸ் வந்துடும். இதுலயும் 2 லெசன் வந்து இதுல வந்து உங்களுக்கு 1 2 அதே போல யூனிட்ல 3 படிக்கிறீங்க. அப்ப 10th வந்து நீங்க 3 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல 9th உங்களுக்கு 3 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 4ல அரசாங்கம் வரிகளும் படிக்க போறோம். யூனிட் 6ல வந்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், அதாவது யூனிட் 6ல 7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானுட புவியியல் வரும், தமிழ்நாட்டின் மானுட புவியியல் வரும். அடுத்து 9th பார்க்க போறது யூனிட் 2ல இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டின் வேளாண்மை, வரியும் அதன் முக்கியத்துவமும். ஸோ இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறது. இதுல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதே தமிழ்நாட்டின் வேளாண்மை, தமிழ்நாட்டின் நிர்வாகம், ஸோ வரியும் அதன் முக்கியத்துவம் எல்லாமே உங்களுக்கு இதுவே கவர் ஆயிரும். இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுல வேலை வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ அடுத்தது இந்த பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், அதே போல தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள். ஸோ இதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ இந்த இம்பார்ட்டன்ட்டை கவர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம லெஃப்ட் ஓவர்னு சொல்லி விட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அந்த செகண்டா நம்ம விட்ட டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கவர் பண்ணுங்க. புக்கை அடுத்தது கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லக்கூடியதை புக்கில் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க. இது எல்லாமே புக்கில் இந்த கொடுத்துருக்க ஷெடியூல ஃபர்ஸ்ட் நீங்க புக்கில் இருக்கிறத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க இந்த டாபிக் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செகண்டா இந்த டாப்பிக்கை முடிச்சிருங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அது போக அடுத்தது நீங்க செகண்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது எதெல்லாம் இன்னும் படிக்கலையோ, எதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கமோ அந்த லெசனை நீங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இதில் படிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த லெசனை புக்ஸ்லயும் படிக்கலாம். இது வந்து டைம் ஷார்டேஜா இருக்கவங்களுக்காக நான் வந்து சொல்றேன். நான் ஏற்கனவே இதெல்லாம் இப்போ முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த லெசனை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அடுத்து நான் வந்து யூனிட் 2 வந்திருக்கேன். அப்போ வந்து யூனிட் நம்ம 3 ஹிஸ்ட்ரி என்ன முடிச்சாச்சு, யூனிட் 4 பாலிட்டி முடிச்சாச்சு, யூனிட் 5 எக்கனாமியும் சொல்லியாச்சு. யூனிட் 6க்கு ஏற்கனவே உங்களுக்கு யூனிட் 3லயே ஐஎன்எம் கொஞ்சம் கவர் ஆயிடுது, தமிழ் பிளஸ் திருக்குறள் கவர் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வரக்கூடியது ஜியோகிராஃபி.
ஸோ இப்போ ஆர்டராக நம்ம படிக்க வேண்டியது இப்படி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி படிக்கணும், அடுத்து பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 5, அதுக்கப்புறம் யூனிட் 6. இந்த 5ஐயும் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வரக்கூடிய கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி. இந்த ஜாகிரஃபியில் நம்மளுக்கு 5 கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம இந்த 5ஐயும் படிக்கணும், இந்த 5ஐயும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மட்டும்தான் முக்கியம். நம்ம ஈஸியாக அதை படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 6லேருந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 10th இருக்கிறத நீங்கள் தரவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10th 7 யூனிட் வந்து இருக்கு. அந்த 7 யூனிட் ஜியோகிராஃபியில் நீங்கள் படிச்சுட்டாலே போதுமானது. அந்த 5 கொஷின்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். அந்த 7 யூனிட் இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம், காலநிலை, இந்தியாவின் வேளாண்மை, இந்திய வளங்கள், தொழிலகங்கள், அதே போல் மக்கள் தொகை என்னென்ன இருக்குது, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள், மானுடவியல் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். இது திருப்பி இங்கே வந்திருக்கோம். ஸோ நிறைய லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கும். அதுவுமே நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம்னா நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10 ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் 9th ஒரே ஒரு லெசன் பேரிடர் மேலாண்மை. இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் 8th பார்த்தீங்கன்னா வானிலை, காலநிலை மாற்றங்கள். அதே போல் 7th வந்து உங்களுக்கு வளங்கள், நிலத்தோற்றங்கள், மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு இதெல்லாமே கொடுத்துருப்போம். அதே போல் 6th வந்து வளங்கள் இருக்கும். ஸோ முக்கியமானது வந்து உங்களுக்கு 10th தான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து மேலே எழுதியிருக்கேன். இதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் 10th 11th 12th இந்த ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது ப்ரியாரிட்டியோட படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜியோகிராஃபி. இது மேற்பட்டு நான் வந்து சயின்ஸும் படிக்க எனக்கு விருப்பமாக இருக்குது, நான் வந்து சயின்ஸும் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 23 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து சயின்ஸ்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது 5 கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் எடுத்து ரிஸ்க் எடுக்காதீங்க. முதல்ல இந்த வந்து 5 யூனிட் அந்த 5 மார்க்கை விட்டுருங்க. அப்போ 70 மார்க் நம்ம எழுத போகிறோம். ஜிஎஸ்ல 70 மார்க் எழுத போகிறோம். அந்த 70 மார்க்குக்கு நம்ம படிக்க வேண்டிய யூனிட்ஸ் வந்து மொத்தம் 5 யூனிட் படிக்க போகிறோம். அந்த 5 யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து சயின்ஸும் படிக்கிறேன், எனக்கு வந்து நான் வந்து மேஜர் வந்து சயின்ஸ் தான், நான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் படிச்சுட்டு தான் அடுத்தது போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த 23 டாபிக். அப்படி இல்லை நான் வந்து 5 யூனிட்டை முடிச்சுட்டேன், 6வது யூனிட் நான் சயின்ஸும் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து எதெல்லாம் முக்கியமான டாபிக் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜிஎஸ்ல நீங்கள் சோஷியல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து சயின்ஸ்க்கு வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 23 லெசனில் நீங்கள் வந்து 10th-லையும் 9th-லையும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. அப்போ இதுக்கு வந்து புக்ஸ் டு ஸ்டடி சயின்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ் தேவைன்னா நீங்கள் 6வதுலேருந்து 8வது 9வதுலாம் தேவையே கிடையாது. ஸோ 6, 7, 8 தேவை கிடையாது. இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது 10 மற்றும் 9. இந்த 10 and 9லேருந்தே நம்மளுக்கு அந்த 5 கொஷனில் ஒரு கொஷின் நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துருது. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 4 கொஸ்டின், அந்த 4 கொஸ்டின்ல உங்களுக்கு 9th அதே போல 10th இந்த 3 கொஸ்டின், 4ல 3 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு 9th and 10th வந்துரும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா வேணா உங்களுக்கு லோவர் ஸ்டாண்டர்ட்ல கேட்க வாய்ப்பு ஒரு 20% இருக்கு. அதுவுமே உங்களுக்கு 10th and 9th இருந்து கேட்கறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த 10th வந்து நீங்க ஒலி படிக்கிறீங்க அப்படின்னா அதே ஒலி தான் உங்களுக்கு 6வதுல இருக்கும். 6வதுல கம்மி பாயிண்ட்ல இருக்கும். ஆனா நீங்க 10th படிக்கும்போது அந்த 6th 7th 8th ஒலி நீங்க என்ன படிச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு 10th-லயே கவர் ஆகி வந்துடும். அப்போ அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த லோவர் ஸ்டாண்டர்ட்ல எடுத்தாலுமே அதை நம்ம 10th படிக்கும்போது அந்த லோவர் ஸ்டாண்டர்ட் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th and 9th மட்டும் படித்தாலே போதும். ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும், அந்த வந்து சிலபஸில் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் இந்த லெசனில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th யூனிட் 1லேருந்து 5, 6 வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக படிக்க போகிறோம். லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4, லெசன் 5, லெசன் 6. ஒவ்வொரு லெசனோட டைட்டில் இயக்க விதிகள் ஃபர்ஸ்ட் லெசன், அடுத்து ஒளியல், வெப்பம், அதே போல் மின்னோட்டவியல், இது ஒளியல், அதுக்கு பேர் அணுக்கரு இயற்பியல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயக்க விதிகள் வந்து பொது அறிவியல் விதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஒளியியல் ஒளின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, வெப்ப இயற்பியல் வந்து வெப்பம்னு கொடுத்துருப்பாங்க, மின்னோட்டவியல் வந்து மின்னியல் அப்படின்னு நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இதெல்லாம் இருக்கா நம்மளுக்கு சிலபஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த லெசன்ல நம்ம என்ன படிக்கணும்னா, அணுக்கரு இயற்பியல்னா அது டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதே போல் மரபியல், உயிரின தோற்றம் உங்களுக்கு வந்து யூனிட் 19ல 18 and 19ல உங்களுக்கு இது கவர் ஆகுது. அப்போ இது வந்து உயிரின தோற்றமும் பரிணாமமும் இதில் வந்து நம்ம செலக்டிவாக பரிணாமம் மட்டும் படிச்சுக்கலாம். அதுக்காக இந்த சிலபஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த லெசன் ஃபுல்லாகவே படிக்கணுமானா அதுலேயும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே அது போதுமானது. அதே போல் உங்களுக்கு இந்த 10th கவர் ஆகிறதுங்க கொடுத்தாச்சு. அடுத்து போல் 9வதுல ஸ்டாண்டர்ட் 9ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான், இப்போ ஏற்கனவே படித்தது தான், அதே ஒளி வெப்பம் அதே தான் நம்மளுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அந்த அமில காரங்கள், கெமிஸ்ட்ரி அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்க போறோம். அதே போல வந்து பயாலஜில பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்களின் உலகம், அதே போல சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிறது உங்களுக்கு காமனா வரும். ஸோ அப்ப இது எல்லாமே நம்ம வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th and 9th இருக்கக்கூடிய ஒரு 10 லெசன், இதுல ஒரு 10 லெசன், 9th ஒரு 10 லெசன், அந்த 10 லெசன்லயுமே நம்மளுக்கு ஒளி மற்றும் இதெல்லாம் வந்து 10th நம்ம கவர் பண்ணி படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டா நம்ம நிச்சயமா சயின்ஸ்லயும் நம்ம ஈஸியா அந்த 5 மார்க்கையும் நம்ம விடாம அந்த 4 மார்க் நம்ம ஈஸியா தட்டிடலாம். ஸோ அது ஒரு வகையில நம்மளுக்கு நம்மளோட ரேங்க் லிஸ்ட்ல, கம்யூனல் ரேங்க் லிஸ்ட்ல ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ சயின்ஸை நான் சால்ட்டாக விடாமல் அதையுமே நீங்கள் ஒரு வாட்டி
சயின்ஸுக்கு என்ன ஒரு அதிகமாக ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 5 நாள். அந்த 5 நாளில் நம்மளால எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எந்த யூனிட்டுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ப்ரிஃபரன்ஸ்னு கொடுங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த யூனிட்டுக்கு அதிக மார்க் இருக்கோ அந்த யூனிட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே போல் ப்ரிஃபரன்ஸுங்கிறது உங்களுக்கு எந்த யூனிட்டில் வந்து பேசிக் நாலேஜ் இருக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து வில்லிங் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ. இப்போ எனக்கு சயின்ஸ் பிடிக்குது அப்படின்னா அப்போ அதே நீங்கள் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து யூனிட் 6 வந்து இதில் விட்டுறக்கூடாது. அப்போ யூனிட் 6ஐயும் நீங்கள் பார்க்கணும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை 85% நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படித்தாலே நம்ம வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 90% வந்து நம்மளால் படிக்க முடியும். அப்போ இந்த யூனிட் நான் ஒமிட் பண்ணிடுறேன், இந்த யூனிட்ல வந்து 5 மார்க் தானே இருக்குது, இந்த யூனிட் நம்ம வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு டிலே, அந்த எந்த ஒரு தாட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு ஒரு கொஸ்டின் கூட தெரியாமல் படிக்காமல் விட்டுறக்கூடாது. தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறது வேற. நம்ம ஸ்கூல்லேயே இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், இல்லை செகண்ட் ரேங்க் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 5 கேள்வினா அந்த 5 கேள்வியும் அவன் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் அவனுக்கு அந்த ரேங்க் அப்படிங்கிற அந்த பொசிஷன் வந்து வரும். அப்படி செகண்ட் ரேங்க் எடுக்கிறான்னா அப்போ ஒரு கொஸ்டின் படிக்காமல் இருந்திருக்கான் அந்த 5ல். தேர்ட் ரேங்க் எடுக்கிறான் 2 கொஸ்டின் படிக்காமல் இருந்திருக்கான். அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே போல் அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறோம், அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், அதுவுமே நம்மளுக்கு அந்த ரேங்க் பொசிஷனை டிசைட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு 1 மார்க் நம்ம குறைஞ்சாலுமே நம்மளை விட 1000 பேர் 2000 பேர் கம்யூனல் ரேங்க்ல முன்னாடி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 1 மார்க் விடாமல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு யூனிட்டையும் எந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பேசிக்காக இப்போ நான் வந்து சயின்ஸை விடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிக்காமல் ஒமிட் பண்ணிடாதீங்க. அதில் வந்து நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை படிச்சுக்கோங்க. அதே நான் யூனிட் 6 கம்ப்ளீட்டாக விடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ அதையுமே ஃபுல்லாக விட்டுறாதீங்க. என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் இது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷெடியூல், இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட காமன் டெலிகிராம் லிங்க்ல அதை நான் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஃபர்தராக ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்க்கு தமிழுக்காக இருக்கட்டும், இல்லை தமிழோட வேர் டு ஸ்டடி, இல்லை மற்ற வேர் டு ஸ்டடி எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் காமன் டெலிகிராம் லிங்க்ல உங்களுக்கு இருக்கு. டெலிகிராம் லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் அதில் இருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாருமே ஃபுல் ஷெடியூல், அது சிலபஸ் வந்து கேட்டிருந்தீங்க. வேர் டு ஸ்டடி வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே 6 யூனிட்டுக்குமே எங்களுக்கு வேர் டு ஸ்டடி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த வேர் டு ஸ்டடியும் கொடுக்குறோம். அதே போல் நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் ஃபர்தராக வந்து வரப்போகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களை வந்து சிலபஸை இருக்கக்கூடிய டைம் டியூரேஷனில் உங்களை சிலபஸை எந்த அளவுக்கு முடிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்க வச்சு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களே ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்ச்க்கான வீடியோ அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேட்சில் வெளிங்க இருக்கவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக ஜேஸை படிக்க வச்சிட முடியும். ஸோ அதுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் அது கொண்டு போகலாம் அப்படிங்கிறதோட எல்லாமே வந்து உங்களுக்கு ஷெடியூல், பிளான், எவ்வளோ அமௌண்ட், என்ன பண்ணணும், ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.